வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரத்துல கூட ஸ்ட்ரோக், பக்கவாதம் அப்படின்னா என்ன, அதுக்குரிய பாதிப்புகள் என்ன, அதுல இருந்து நம்ம வராம நம்மளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரத்துல கூட அந்த பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட மறுவாழ்வு பற்றி பார்க்க போகிறோம். அதை பத்தி பேசுவதற்காக நம்ம மத்தியில ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் மிஸ் ஏஞ்சலின் பிளெஸி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் மேம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லி பாக்குறீங்க? ஸ்ட்ரோக்குன்னா பக்கவாதம்னு தமிழ்ல அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக்குன்னது பிரெயின்ல ஏற்படுற ஒரு அட்டாக். ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட் வெசல்ஸ், பிரெயினுக்கு சப்ளை ஆகிற பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். ஈதர் அந்த பிளட் வெசல்ல பிளாக் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பர்ஸ்ட் ஆகி ரத்த கசிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரெயின்ல ஏற்படுற பிரச்சனையினால உடல் ரீதியான சிம்டம்ஸ் வந்து பேஷண்ட் கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக்லேயே நிறைய விதமான ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு. பேசிக்கா நம்ம பாக்குறது வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டைப்ஸை பொறுத்து அவங்களோட சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகும் ஒரு பர்சனுக்கு. ஓகே, இப்போ ஒரு நபர் வந்து ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டுட்டாங்க. டெய்லி லைஃப்ல வந்து அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? இப்போ ஜென்ரலாக ஸ்ட்ரோக்குன்னு சொல்லும் போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரது என்னன்னா மசில் வீக்னஸ் வரும். இப்போ ஸ்ட்ரோக்ல வந்து என்னன்னா ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் அடிபட்டுச்சுன்னா அவங்களோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் அடிபட்டுச்சுன்னா ரைட் சைட் ஆஃப் த பாடி ப்ராப்ளம் ஆகும். ஆப்போசிட் சைட் கனெக்ஷன் தான். ஜென்ரல் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கும், இல்லைன்னா மசில் இறுகி போயிடும், ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, நடக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அண்ட் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் பேசிக்கலி சாப்பிட்றது, குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணிக்கிறது, அவங்களே பார்த்துக்கிறது அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ், இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், பேச வராது, இல்லைன்னா பேச்சு கொளறி வரும்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வேற யூனிக் டைப் ஆஃப் சிம்டம்ஸும் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூனிலேட்ரல் நெக்லெக்ட்னு சொல்லுவோம். இதுனா என்னன்னா, இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட், இப்போ அவங்களுக்கு வந்து ரைட் சைட் ஸ்ட்ரோக்னா லெஃப்ட் சைடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பாடியில. இப்போ இந்த லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஹெமிப்ளீஜியான்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ லெஃப்ட் சைட் ப்ராப்ளம் ஆயிருக்கு, ரைட் சைடு நல்லா இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு பார்ட் இருக்கிறதே மறந்துடுவாங்க. நல்லா இருக்க சைடை மட்டுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆன சைடை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த இன்வால்வ்மெண்ட் கம்மி ஆகுறதுனால அவங்களோட டிபெண்டன்சி அதிகமாயிடும். எல்லா வேலைகளுக்கும் ஒருத்தர் எதிர்பார்த்தே இருப்பாங்க, அவங்கள எதுவும் சுயமா பண்ண மாட்டாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு இது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸா வரலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்பீச் டிஃபிகல்ட்டி சொன்னல, அதுவுமே ஒரு சில பேருக்கு வரலாம், ஒரு சில பேருக்கு வராமலும் இருக்கலாம். அது வந்து அஃபேஷியான்னு சொல்லுவோம். அது இல்லாம வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தனக்கு ப்ராப்ளம் இருக்குன்ற அவேர்னஸே இருக்காது, டினையல், அதாவது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அண்ட் ஒரு சில சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சியான்னு சொல்லுவோம். அப்ராக்சியானா என்னன்னா, ஒரு வேலையை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அதை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எய்தர் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ், டிப்ஸ், க்ளூஸ் கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியாது. ஒரு சில பேஷண்ட்டுக்கு நம்ம அப்படியே விட்டு அவங்க ஓரளவு அந்த டாஸ்க்கை பண்ணுவாங்க. அண்ட் அதுலேயே நிறைய டைப்ஸ் வரும். இப்போ ட்ரெஸ்ஸிங் அப்ராக்சியான்னு ஒன்று இருக்குது. அதில் என்னன்னா, உங்களுக்கு இப்போ ஷர்ட்டை கொடுத்து போடுங்கன்னு சொன்னோன்னா ரைட் ஸ்லீவ் எது, லெஃப்ட் ஸ்லீவ் எது, அதை எப்படி போடணுன்றதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி யூனிக் சிம்டம்ஸ் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வரும். தென் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ் சொல்லியிருந்தோம். தென் ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டிஸ்மே ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வரும். இந்த எல்லா சிம்டம்ஸ்க்குமே ஒருத்தருக்கு வருமானு கேட்டா கிடையாது. பர்சன் டு பர்சன் மாறும். இது எதை பொறுத்து மாறுதுன்னா, அவங்களோட பிரெயின்ல எந்த ஏரியா அஃபெக்ட் ஆயிருக்குதோ அதை பொறுத்து சிம்டம்ஸ் மாறும். இப்போ ஒரு ஃபேமிலியில வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா அதுல ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இமீடியட்டா என்ன பண்ணணும்? இப்போ ஜென்ரலி வந்து இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் வருது, அடல்ட்ஹுட்டுக்கும் வருது. ஸ்ட்ரோக்லையுமே வந்து சில சிம்டம்ஸ் வந்து ஏர்லி மார்னிங்கே காட்டும், சில சிம்டம்ஸ் வந்து டியூரிங் டே டைம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு வேலையில இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும் போதோ வரும். சின்னதா சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று வந்து இந்த மவுத் டீவியேஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு சைட் ஆஃப் த பாடியில வந்து கொஞ்சமா மூவ்மெண்ட் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒரு சில ஓல்டர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சடனா மயக்கம் வந்துருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் வந்த உடனே அதை அவங்க இக்னோர் பண்ணாம அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட கன்சல்ட் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம்.
ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே இனிஷியலாக வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இது என்ன மாதிரியான காசுன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒன்று மெடிக்கல் சைடில் வெறும் ட்ரக்ஸ் மட்டும் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாமா, இல்லை அவங்களுக்கு சர்ஜரி வேணுமா, இஃப் இன்கேஸ் அது பிளாக்காக இருக்கு இல்லைனா அந்த பிளட் வெசல் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா சர்ஜரி மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா, ஸ்ட்ரோக்கு நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மணி நேரம் சொல்லுவாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அந்த 4 மணி நேரத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா பிரெயின்ல வர டேமேஜை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ பிரெயின்ல ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பார்ட்டை வந்து நம்ம புதுப்பிக்க முடியாது. ஸோ டெட் ஆன செல்ஸ் டெட் ஆனது தான். ஸோ த ஏர்லி போய் அவங்க டாக்டரை பார்க்கும்போது அவங்களோட சிம்டம்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸை பெட்டராகவே ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் அவங்களோட இண்டிபெண்டன்ஸையுமே ப்ரமோட் பண்ணலாம். ஸோ அது லேட் ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்களோட சிம்டம்ஸ் அதிகமாயிடும், அவங்களோட இண்டிபெண்டன்ஸையுமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிரும். நம்ம அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே ப்ராக்னோசிஸ் அவ்வளோ பெட்டராக வராது. ஸோ இது வரைக்கும் என்ன மாதிரியான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அது இல்லாம வந்து ரீஹாபிலிட்டேஷன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். ரீஹாபிலிட்டேஷன்னா மறுவாழ்வு. ஸோ இப்போ ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன்ல வந்து ஒரு டீம் மெம்பர்ஸ், ஒரு டீம் ஸ்பெஷலிஸ்ட் இருந்து பேஷண்ட்டுக்கு வர ஒரு ப்ராப்ளமே அட்ரஸ் பண்ணி அதை எப்படி அவங்கள வந்து இண்டிபெண்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸா இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க்கா இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் அண்ட் அவங்கள சொசைட்டிக்குள்ள எப்படி திருப்பி ஃபிட்டன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் மெம்பர் சேர்ந்து இந்த பேஷண்ட்டுக்கு ஒர்க் ஆன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா என்ன? அதுல ஒரு கீ மெம்பர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் என்ன மாதிரி சிகிச்சையை கொடுப்பாங்க? இப்போ நார்மலா மெடிகேஷன் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஸோ இப்போ மெடிகேஷன்ஸ்ன்றது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிகேஷன் இவங்க ரெகுலராக எடுத்துட்டு தான் இருக்கணும். ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் சொன்னேன். அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நியூரோலஜிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபிசிஷியன், ஸோ அவங்கள ரீஹாப் டாக்டர்னு கூட சொல்லலாம். தென் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருப்பாங்க, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க, தென் ஸ்பீச் தெரபிஸ்ட் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, நியூரோ சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு டயட்டீஷியன் இருப்பாங்க, தென் பேஷண்டோட கேர் கிவர். ஸோ இவங்க எல்லாரையும் சேர்ந்தது தான் வந்து ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் டீம். ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒருத்தருக்குமே ஒரு ரோல் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நியூரோலஜிஸ்ட்னு பார்த்தோம்ல, இவங்க தான் வந்து இனிஷியல் பார்ட். அவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டா என்ன மாதிரியான ட்ரக்ஸ் கொடுக்கணுன்றத டிசைட் பண்ணி அவங்க அந்த பேஷண்ட்டை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபிசிஷியன் சொன்னோம், ரீஹாப் டாக்டர், அவங்க தான் என்னன்னா இந்த டீமோட ஹெட் மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் நிறைய தெரபிஸ்ட் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் பேர்லாம் சொன்னேன், அவங்க ஒருத்தர் என்னென்ன வேலைகள் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னா அவங்களோட ரோல் கரெக்டா அவங்க செய்யறாங்களா, ஒரு பிசியோதெரபிஸ்ட்னா அவங்களோட பார்ட் இதுல என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட ரோல் அவங்க கரெக்டா அட்ரஸ் பண்ணி இந்த புரோட்டோகால் எப்படி போகுதுன்றத வந்து ட்ராக் பண்ணிப்பாங்க. இப்போ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேஷண்ட் ஆஸ் அ ஹோலா ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, இப்போ மசில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மசில் ப்ராப்ளம் எதை அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட டே டு டே லைஃபை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுவோம். அவங்களோட காக்னிட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுவோம். எமோஷனல் சப்போர்ட், ஏன்னா கண்டிப்பா இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு எமோஷனல் லேக் இருக்கும். ஏன்னா திரும்பி அவங்க பழையபடி நார்மலா போவோமா அப்படின்ற நிறைய குவெஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த சொசைட்டில எப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறோம், எப்படி பேக் டு இதுல ஃபிட் ஆக போறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ பிசியோதெரபிஸ்ட்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா அவங்க வந்து எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்து அண்ட் அவங்களோட பேலன்ஸு, மெயினா வாக்கிங், கெய்ட் ட்ரைனிங் சொல்லுவோம், இதுல எல்லாம் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் சொல்றோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்பீச் இல்லாம இருக்கும், ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்லர்டு ஸ்பீச்னு சொல்லுவோம், தெளிவா பேச மாட்டாங்க, ஒரு சில வார்த்தைகள் கொளறி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. தென் அது இல்லாம ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ், சாப்பாடு மென்னு முழுங்குறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ன்றதை அட்ரஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அதுக்கேற்ற தெரப்பி கொடுப்பாங்க. தென் ஒரு டயட்டீஷியன் இருப்பாங்க. டயட்டீஷியனோட ரோல் காமனாவே நமக்கு தெரியும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன விதமான டயட் கொடுக்கலாம், என்ன விதமான ஃபுட் சப்ளை கொடுக்கலான்னு பிளான் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அது இல்லாம நியூரோ சைக்காட்ரிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து பிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், பேரலி காக்னிட்டிவ் மென்டல் ஹெல்த்லயும் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில பேஷண்ட் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு டிப்ரெசிவ் ஃபேஸுக்கு போவாங்க, இல்லை டினையல் இருக்குன்னு சொன்னேன், ப்ராப்ளம்ஸே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
என்னன்னு. ஸோ அவங்களோட எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கு, அவங்களோட மெமரி எப்படி இருக்கு, அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் எப்படி அவங்க ஒரு வேலையில இன்வால்வ் ஆவாங்கன்றத பத்தி அட்ரஸ் பண்ணுவாங்க. தென் ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ அவங்களோட ரோல் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருமே ஃபினான்ஷியலி அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கா, இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பேஷண்ட்டோடையும் தென் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோடையும் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் நீட் அண்ட் இஃப் இன்கேஸ் இல்லை பேஷண்ட்ஸ்க்கு வீல் சேர்ஸ் தேவைப்படலாம், இல்லை வாக்கர்ஸ் தேவைப்படலாம், அதை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது என்ஜிஓஸ் இல்லை ஆர்கனைசேஷன் மூலமாக இவங்களை கிளைம் பண்ணி தர முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் பேஷண்ட்டோட கேர் கிவர், பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்க. அவங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க எந்த அளவுக்கு எமோஷனலி ஃபிசிக்கலி பேஷண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ராக்னோசிஸ் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலாக இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அவங்களோட ரோல்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக இருக்கீங்க, உங்களோட பங்கு என்ன இந்த விஷயத்தில்? ஸோ ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை பார்க்குறதுல வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ரோல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். மித்தவங்களோட ரோல் இம்பார்ட்டன்ட், பட் இவங்க வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஆஸ் அ ஹோலாக பேஷண்ட்டை வந்து பார்த்துப்போம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலை வந்து ஒரு 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அக்யூட் ஃபேஸ், சப் அக்யூட் ஃபேஸ், கிரானிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அக்யூட் ஃபேஸ்னா என்னன்னா, இப்போ பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், இப்போ ட்ரக்ஸ் போயிட்டு இருக்கு, சர்ஜரி போயிட்டு இருக்குன்னா அதுக்கப்புறமா ஸோ அந்த ஒரு 1 to 3 days டியூரேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பொசிஷன்ல இருப்பாங்க. பேஷண்ட் வந்து மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ படுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் சோர்ஸ், புண்ணு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து பொசிஷனிங் சொல்லுவோம். பொசிஷனிங்னா இப்போ வந்து ஒரு சைடு அஃபெக்ட் ஆயிருக்கும், இன்னொரு சைடு அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இப்போ பேஷண்ட் வந்து இப்போ அஃபெக்ட் ஆகாத சைடே படுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பொசிஷனிங் ப்ரோட்டோகால் வந்து தெரபிஸ்ட் வந்து அவங்க கேர் கிவர்ட்டையும் சொல்லி கொடுத்துருவாங்க. பிகாஸ் ஒரு 2 to 3 hours தான் நம்ம ஆஸ் தெரபிஸ்டா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து கேர் டேக்கர்ஸ் தான் பார்த்துப்பாங்க. ஸோ மெயினா பொசிஷனிங் பண்ணுவோம். அது இல்லாம இப்போ செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். என்னன்னா இப்போ அந்த மசிலை யூஸ் பண்ணாம விட்டுட்டா ஒன்னு அந்த மசில் ரொம்ப டைட் ஆயிடும், அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ண முடியாம போயிடும். ஸோ அவங்களோட ஜாயிண்ட் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக பாசிவா மூவ்மெண்ட்ஸ் கொடுப்போம் எல்லா ஜாயிண்ட்ஸுக்குமே அஃபெக்ட் ஆன சைட்ஸ். ஸோ இது வந்து அக்யூட் ஃபேஸ்ல நடக்கிற விஷயங்கள். தென் சப் அக்யூட் ஃபேஸ். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேஸ். இதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸும் சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 daysக்கு அப்புறமா இன்டென்சிவ் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 3 days நம்ம பெருசா பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த 3rd டேல இருந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் அசஸ்மெண்ட் எடுப்போம். இப்போ அவங்களுக்கு லெஃப்ட் ஹெமிப்ளீஜியா, லெஃப்ட் சைட் ஃபுல்லா அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி, கை கால் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மசில் பவர் இருக்கு, என்ன மாதிரியான மசில் டோன் இருக்குன்றத பார்த்துட்டு என்னென்ன வேலைகள்லாம் அவங்க பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்போ பெட்ல இருந்து எழுத அவங்களால உட்கார முடியுதா, கால் தொங்க போட்டு உட்கார முடியுதா, அதுக்கப்புறமா சாப்பிட முடியுதா, பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுக்கப்புறம் காக்னிஷன், ஸோ நினைவாற்றல் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த காக்னிஷன் ப்ராப்ளம், சென்சரி ப்ராப்ளம்ஸ் வராது, ஒரு பேஷண்ட்டுக்கு மாறும். இப்போ காக்னிஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வரும்னா ஒரு வேலையை நுணுக்கமா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியாது. அட்டென்ஷன், அப்புறம் கான்சென்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லயும் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. தென் ஃபைன் மூவ்மெண்ட்ஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். தென் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், நிலை தடுமாற்றம். ஸோ இப்போ உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களால அப்படி அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியாது. எந்த சைடு அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த சைடு அவங்க லீன் ஆவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்ன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அசஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு கோல் செட் பண்ணுவோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்டேயும் கேட்டுடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தா அவரோட வேலைகள் மாறும். அவருக்கு வந்து பிசிக்கல் டாஸ்க் கம்மியா இருக்கும், நிறைய ஃபைன் டாஸ்க் இருக்கும். ஸோ ரைட்டிங் இருக்கும், நிறைய காக்னிஷன் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இப்போ அதுவே வந்து பேஷண்ட் ஒரு டிரைவரா இருந்தாங்கன்னா அவங்களோட ரோல்ஸ் மாறும். ஸோ இப்போ அவங்களுக்கு பிசிக்கல் டாஸ்க் அதிகமா தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோல் செட் பண்ணிடுவோம். இப்போ கோல் செட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயத்துல நம்ம ஒர்க் பண்ணோம்னா த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஆஸ் அ ஓட்டினா அவங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லைஃபை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லைஃப்னா என்ன, நம்ம அன்றாட வாழ்க்கைகள்ல செய்யற விஷயங்கள். இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் காலையில எழுந்துடுறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலைகளையும் ஒருத்தர் வந்து தனக்கு தானே பண்ணிக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரஷ் பண்றது, பாத்திங், சாப்பிடுறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அண்ட் அது இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, கம்யூனிகேஷன். ஸோ இப்போ வந்து ஃபோன் யூசேஜ்ன்றது ஹை. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன நீடோ கோல் செட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஃப்ட் ஹெமிப்ளீஜியான்னு பார்க்கும்போது
அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம வட்டாரத்துல வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ரைட் டாமினன்ஸா தான் இருப்போம். எல்லா வேலை செய்யறதுக்கு வந்து ரைட் சைடு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இப்போ ரைட் டாமினன்ஸா இருக்கவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது மேனேஜபிள் தான். ஸோ அப்போ அவங்க ரைட் ஹேண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த விஷயம் பண்ணிடுவாங்க. லெஃப்ட் சைடோட சப்போர்ட் கொஞ்சம் தான் தேவைப்படும். பட் இருந்தாலும் அந்த லெஃப்ட் சைடோட வீக்னஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுப்போம். இதுவே ரைட் சைடு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா எல்லாமே அவங்க ரைட் சைட்ல தான் பண்ணிருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல பண்றது புதுசா இருக்கும். அதுக்கு வந்து அவங்களுக்கு இக்னரன்ஸ் இருக்கும். இப்ப என்ன எடுத்து என்ன லெஃப்ட் சைட்ல பிரஷ் பண்ண சொல்றீங்க, லெஃப்ட் சைட்ல வந்து இது கோம் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. பட் அது இருந்தாலுமே நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒன்னா இன்கார்பரேட் பண்ணுவோம். இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பில என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, இப்போ ஒரு எக்ஸசைஸ் சும்மா பண்ண விடாம ஒரு கோல் செட் பண்ணிப்போம். சும்மா இங்க கையை நீட்டுங்க, கையை மடக்குங்கன்னு சொல்லும் போது அதை ஏன் நான் பண்ணணும்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. இப்ப அங்க இருக்க வாட்டர் பாட்டில் எடுங்க, அதுக்கப்புறம் இப்ப தலை சீவலாம், இப்ப பவுடர் போடணும்னா நீங்க எந்த கை எப்படி நீங்க பவுடர் போடுவீங்கன்னு சொல்லி ஒரு குட்டி குட்டி கோல்ஸ், இப்போ ஒரு பெரிய ஆக்ஷனை ஸ்பிளிட் பண்ணி சின்ன சின்ன கோல்ஸா வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இப்போ நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, நம்மளால இவ்வளவு அளவுக்கு பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏடிஎல் காம்பனன்ட். அது இல்லாம வந்து ஃபைன் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ நுணுக்கமான வேலைகள் செய்யறதுக்கு நம்ம ஹேண்ட் மசில் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டனிங் போடணும். அதுக்கப்புறமா ரைட்டிங் பண்றாங்கன்னா ஹேண்ட் மசிலோட ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேண்ட் மூமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஹேண்ட் ஃபங்க்ஷனை ட்ரெயின் பண்றதும் ஒன் ஆஃப் த ரோல். பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ இப்போ சிட்டிங் பேலன்ஸ் எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணலாம், ஸோ அதையுமே கிரேட் பண்ணுவோம். இப்போ பெட்ல இருக்காங்கன்னா ஸோ இப்போ பெட்ல இருந்து அவங்க எழுந்து உட்காரணும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சேர் பொசிஷன்ல உட்கார்றது, அண்ட் அதுல வந்து அவங்க இப்படி ஸ்டாட்டிக்கா உட்கார்றது, அண்ட் டைனமிக் பேலன்ஸ் சொல்லுவோம். இப்போ டைனமிக் பேலன்ஸ்ல இப்படி உட்காரும் போதே மூவ்மெண்ட்ஸ் பண்றோம்ல, ஸோ அந்த பேலன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங், வாக்கிங் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். இது இல்லாம காக்னிஷன். ஸோ ஒரு சில பேருக்கு காக்னிஷன் ப்ராப்ளம் வரும்னு சொன்னோம்ல, ஸோ அது வந்து அவங்களோட அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்போம். தென் எமோஷனல் காம்பனன்ட். ஸோ இப்போ ஒரு சில விதமான ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிப்ரெஷன் இருக்கும், என்னடா இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட எமோஷனல் பூஸ்ட் பண்ற மாதிரி, மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் சக்சஸ் ஓரியன்டட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். அது பெருசா ஒன்றும் கிடையாது. ஆக்டிவிட்டி அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கறது, அண்ட் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்றது. இதே ஆஸ்பெக்ட் வந்து அவங்க கேர் கிவர்ஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. தென் சென்சரி ப்ராப்ளம்ஸ். ஸோ சென்சரி ப்ராப்ளம்ஸ்னா என்னன்னா, ஒரு சில பேஷண்ட்டுக்கு இப்போ லெஃப்ட் ஹெமிப்ளீஜியான்னு சொல்லியிருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடு வந்து எந்த சென்சேஷனுமே தெரியாது, டச் பண்ணா தெரியாது, கில்னா தெரியாது. ஸோ இப்போ பெயின் சென்சேஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஹையர் லெவல் சென்சேஷன் சொல்லுவோம். ஸோ அதுல என்னன்னா, இப்போ கையில ஒரு பொருள் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நம்ம மேனிப்புலேட் பண்ணா நமக்கு தெரியும் கையில என்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹையர் லெவல் சென்சேஷனும் பாதிக்கப்படும். இவங்களுக்கு வந்து சென்சரி ரீஎஜுகேஷன்ற ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அந்த சென்சேஷன்ஸ் எல்லாம் பேக் கொண்டு வரதுக்கான ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சன் டு பர்சன் மாறும். ஸோ பேஸ்ட் ஆன் த நீட் கோல் செட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி பேஷண்டோட இன்வால்வ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு அவங்க மோட்டிவேஷனோட அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்களோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு செட் ஆஃப் அப்ரோச்சஸ், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ டாஸ்க் ஓரியன்டட் அப்ரோச்னு சொல்றோம். ஸோ அது என்னன்னா, இப்போ சிம்பிளா பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தையே நான் ஒரு டாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்றேன், அதுவும் உங்க டெய்லி லைஃப் டாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்றேன், ஸ்பிளிட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன். தென் இதுல வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா. இப்போ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம பண்ண போற எக்ஸசைஸே ஒரு ஆர்ட் காம்பனன்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சோ இது வந்து சப் அக்யூட் ஃபேஸ்ல ஃபாலோ பண்ற விஷயம். தென் லாஸ்ட் ஃபேஸ் கிரானிக் ஃபேஸ். சோ இந்த சப் அக்யூட் ஃபேஸ்ல ஒரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணணும்னா, இது 3 monthsல இருந்து 6 months. சோ இந்த டியூரேஷன்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ற விஷயம். சோ ஒரு சில பேஷண்ட் வந்து இங்கதான் ஒரு தப்பு பண்ணுவாங்க. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஓடியை கன்சல்ட் பண்ணுங்க, ஒரு பிசியோதெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க, டாக்டர் சொன்னாலுமே 2 daysல அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. சோ இந்த எக்ஸசைஸ்க்கான நீட் என்ன, இது பண்ணா நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்றதே தெரியாம இப்போ அவங்க அந்த 3rd day வரும்போது மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வீக்கா ஃபிளாப்பியா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது ஈஸி. இதுவே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 monthsக்கு அப்புறம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மசில்ஸ் எல்லாம் ரொம்ப இறுகி போயிடும், டைட் ஆயிடும். சோ இப்போ வந்து அவங்களோட ஃபுல்லா இவ்வளவு கை நீட்டணும்னா பாதியிலே நிக்கும், நம்மளால ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அந்த மசிலே யூஸ் பண்ண முடியாம ஆயிடும். சோ அதனால the better ஏர்லியா பாத்துக்கிறது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ கிரானிக் ஃபேஸ்ன்னு வரும்போது
ஜென்ரலாகவே இப்போ ஸ்ட்ரோக் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்டேஜஸ் வச்சிருப்போம். இப்போ ஒரு சில பேஷண்ட் வந்து அந்த ஸ்டேஜ் வைஸ் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து ஃபிளாசிட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, ஸ்பாஸ்டிக் ஸ்டேஜ் போவாங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து அந்த ஃபிளாசிட் அந்த வீக்கா இருக்கிற ஃபேஸ்லேயே கண்டினியூ ஆகும். ஒரு சில பேஷண்ட் டக்குன்னு மசில் டைட்னஸ் வந்துடும். க்ரானிக் ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது 6 monthsக்கு அப்புறமா டில் 1 year அதுக்கப்புறம் அவங்க லைஃப் லாங். ஸோ இப்போ இந்த க்ரானிக் ஃபேஸில் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி மசில்ஸ் எல்லாமே டைட்டாக இருக்கும் அண்ட் அவங்களால ஃபுல் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பேஷண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஸோ இவங்களுக்கு ஒரு சில மாடிஃபிகேஷன், ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட், அடாப்டேஷன்ஸ் கொடுத்து இவங்களை நம்ம இண்டிபெண்ட்டாக ஆக்கலாம். ஸோ இப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து இப்போ சிட் டு ஸ்டாண்ட் அவங்க எழுந்திருக்கணும்னா அதுக்கு சப்போர்ட் என்னெல்லாம் கொடுக்கலாம்னா, இப்போ டாய்லெட்ஸ் இங்கேருந்து டாய்லெட் போய் யூஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு கிராப் பார்ஸ் சொல்லுவோம். ஸோ சைடு சப்போர்ட் இருக்கும். அண்ட் இஃப் பாசிபிள் அவங்களால ரேம்ப்ஸ் வைக்க முடியும்னா ரேம்ப் வச்சுக்கலாம். அண்ட் இல்ல வாக்கர் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா வாக்கர் சப்போர்ட்டும் கொடுக்கலாம். அண்ட் ஒன் ஹேண்டட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அஃபெக்ட் ஆன சைடு அவங்க யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க, ஆனாலுமே அவங்க இண்டிபெண்டா அவங்க செயல்படணும்ல. ஸோ அப்போ நல்லா இருக்க சைடை யூஸ் பண்ணி எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், அது வந்து மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அப்படின்னு கிடையாது, எல்லா விதமான ட்ரெஸ்ஸிங். இப்போ சாரி கட்டுறது கூட ஒன் ஹேண்டட் டெக்னிக்ஸ்ல சொல்லி கொடுக்கலாம். ஷர்ட் போடுறது, டிஷர்ட் போடுறது அண்ட் லோவர் ஹாஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபெட்டிக், ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 3 ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்னன்னா வந்து அவங்க பண்ண போற ஆக்டிவிட்டியை அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. தென் அந்த ஆக்டிவிட்டியில தேவையில்லாத ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வெஜிடபிள் கட்டிங் பண்றாங்கன்னா நின்றுட்டே பண்ணா ரொம்ப டயர்ட் ஆவாங்க. தென் உட்கார்ந்துட்டு பண்றது, இவ்வளோ டியூரேஷன்ஸ் பண்றது, அண்ட் முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடியே தேவைப்படுற பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ பிளான், பேஸ், ப்ரையாரிட்டைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் அவங்க டெய்லி ஸ்கெடியூல்ஸை அவங்க பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கிறது. அண்ட் இது இல்லாமல் கம்யூனிட்டி இன்டகிரேஷன் நான் சொன்னேன். எல்லா நாளுமே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்குள்ளே போகணும். அண்ட் அவங்க கேர் கிவர்ஸோட தென் ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்வால்வ்மெண்ட் ஆகணும். ஸோ அதை எப்படி நம்ம பெட்டராக கொண்டு வர முடியும், அந்த பேஷண்ட் இன்னும் எப்படி இண்டிபெண்ட்டாக இந்த சொசைட்டியில் வந்து இன்வால்வ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சப்-அக்யூட் ஃபேஸில் இருக்கும்போது இண்டிபெண்டன்சி இன்னும் பெட்டராக இருக்கும். க்ரானிக் ஃபேஸ்ன்னும் போது வித் சப்போர்ட்டோட அவங்களோட இண்டிபெண்டன்சியை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆஸ் அ ஓட்டியா வந்து 3 phases-ஆ நம்ம ஸ்பிளிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு. ஓகே மேம், இவ்வளோ நேரம் வந்து ஸ்ட்ரோக்னா என்ன, ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் பற்றிலாம் சொன்னீங்க. இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு நிறையவே இருக்கு, அதை வருகிற வாரத்தில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததற்காக நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இவ்வளோ நேரமா ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, இந்த ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன விதமான மறுவாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ வருகிற வாரத்திலும் கூட இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.